இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் இந்த மனுஷனை தந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட சங்கீதம் 138 சங்கீதம் 6 சங்கீதம் 138 6 கர்த்தர் உயர்ந்தவருமாயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவர்களையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் உயர்ந்தவருமாயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய கர்த்தர். நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரிய தேவன். உங்களையும் என்னையும் உருவாக்கினவர், பணக்காரனையும் ஏழையும் உருவாக்கினவர். ஆனால் அப்படிப்பட்ட தேவன் நினைச்சுக்கிறாராம், தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறாராம். கர்த்தரத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்மளை தாழ்த்து அவரிடத்துல வரும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாராம்? நோக்கி பார்க்கிறார். மேட்டுமையானவர்களை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். வேதத்தில் நம்ம வேத புத்தகத்தில் லூக்கா நிருபம் 18வது அதிகாரத்தில் 10லேருந்து ஒரு 14 வரைக்கும் ஒரு மனிதர்களை குறித்து அந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் படித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராதவனாலே உண்மை சோதரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரர் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் இதுதான். 2 மனுஷங்க போறாங்க. 2 மனுஷன் தேவாலயத்துக்கு தான் போறாங்க. ஒருத்தன் பரிசேயன், மற்றவன் ஆயக்கார். பரிசேயன் என்ன சொன்னா, நான் பரிகாரி, அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களை போல இந்த ஆயக்காரனை போல இல்லாதனால நான் என்ன செய்கிறேன்? சோதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என்ன செய்யணும்? நான் மற்றவங்களை கம்பேர் பண்ணி நான் அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை அப்படி சொல்லி தன்னை மேன்மைப்படுத்திக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் மேன்மைப்படுத்திக்கிற காரியத்தில் முக்கியத்துவப்படுத்தக்கூடாது. அவங்கள போல இல்லை, நான் இவனை போல இல்லை, நான் அப்படி இல்லை, நான் பாவி இல்லை அல்ல. வேற சொல்லுகிறது அல்லையா? மேட்டிமையானவர்களை தூரத்திலிருந்து அறிகிறார்கள். மேட்டிமையானவர்களை தூரத்திலிருந்து அறிகிறார். இந்த பரிசேயன் அப்படிதான் சொல்றான். என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, எனக்கு ஜீவனை தந்தீங்களே, உமக்கு சோத்திரம். என்ன நீங்கள் பாதுகாத்தீங்களே, உமக்கு சோத்திரம். என்ன நீங்கள் நடத்துனீங்களே, உமக்கு சோத்திரம் அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். ஆனால் இவன் என்ன சொன்னான்? மற்றவங்களை போல இல்லாத சோத்திரம். நான் வாரத்தில் 2 தடவை உபாசிக்கிறேன், நான் கர்ப்பப்பாகம் கொடுக்குறேன், எல்லாம் நல்லதுதான். கர்ப்பப்பாகம் கொடுக்கறது நல்லதுதான், உபாசிக்கிறது நல்லதுதான். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். வேலை சொல்கிறது, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. அவன் தூரத்திலிருந்து பார்க்கிறான். இவன் என்ன சொல்றான்? வேதம் சொல்லிக்கிறது, அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றான், ஜெபம் பண்றான். அவன் உள்ளத்துல தான் சொல்றான். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். வெளியே கூட சத்தமாக கூட சொல்லலை. ஆனா அவன் சொல்றதா என்ன செய்கிறாரு? ஆண்டவர் கேட்கிறாரு. அப்போ நம்ம ஆலயத்துக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்றோமோ ஆண்டவர் பார்க்கிறார். அப்போ நம்ம சத்தமே போடலை, நம்ம உள்ளத்துக்குள்ளதான், இவன் உள்ளத்துக்குள்ளதான் சொல்றான், நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, நான் பெரியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய உள்ளத்துல தன்னை பற்றியே பெருமை பாராட்டிட்டு இருக்கான். ஆண்டவர் அதை என்ன செய்கிறாரா? மேட்டிமையானவர்களை தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் பக்கத்துல கூட ஆண்டவர் வரல. ஏன்னா அவர் விருப்பப்பட்டார். அவர் பக்கத்துல கூட வராம தூரத்திலிருந்து அவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஆனா இந்த ஆயக்காரன் சொன்னான், வானத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காத அப்படி என்ன செய்தான்? அவன் இந்த ஆயக்காரன் என்ன செய்தான்? தன்னை தாழ்த்துக்கிறான். நெஞ்சில மாட்டில் அடிச்சுட்டு என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன், நான் பாவி அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தான். அப்போ
ஆண்டவர் சொல்ல இவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து செல்கிறான் என்று சொல்லி பரிசேயனை போல அல்ல. இந்த ஆயக்காரன் என்ன செய்கிறானா? நீதிமானாக்கப்பட்டானா. சங்கீதம் 32வது சங்கீதம் 5வது வசனம் இப்படியா சொல்கிறது, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து. சங்கீதம் 32:5 ஆண்டவர் சொல்றார். அவன் சொல்ற சங்கீதக்காரன் விதமா சொல்றான், நான் என் அக்கிரமத்தை என்ன செய்யாமல் மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். அப்போ ஆண்டவனுக்கு எல்லா சகலமும் தெரியும், நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய அக்கிரமத்தை அவன் என்ன செய்யலையா? மறைக்கலை. நான் செய்யலை தப்பு, அப்படிலாம் செய்யலை, நான் தப்பை செய்யலைன்னு சொல்லலை, நான் தப்பு செய்கிறேன் அல்லது என் பாவத்தை என்ன செய்யறா? உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிவிக்க இடுகிறேன் என்று தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். அப்போ நம்ம அறிக்கை செய்தால் கர்த்தர் என்ன செய்தாராம்? நம்முடைய பாவத்தை எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்வாரு? மன்னிப்பார். இந்த ஆயக்காரன் அப்படிதான். ஆயக்காரன் என்ன செய்தான்? ஆலயத்தில் நின்று தூரத்தில் நின்று உள்ளுக்கு வரது கூட துணியாம, ஆண்டவரே நான் பாவின்னு சொல்லி தன் கண்களை என்ன செய்தான்? வானத்துக்கு நேரம் எழுந்துக்க துணியாம தன்னுடைய மார்பில் அடிச்சு ஜெபம் பண்ணான். கர்த்தர் என்ன செய்தாராம்? அந்த தாழ்மையை பார்த்து, அவனுடைய தன்னை தாழ்த்துகிறதை பார்த்து கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை நீதிமானாய் கர்த்தர் மாற்றினான். இதை பார்க்கிற சகோதரியே, இந்த நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கையில கூட நம்ம ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? மற்றவங்களை பார்க்க வரோமா? நம்மளை பற்றி நம்மளை மேன்மைப்பாட்டுக்கு வரோமா அப்படின்னு சொல்லி யோசிங்க. இதனால கூட அந்த ஆயக்கண்ணை போல நம்முடைய நம்முடைய பாவத்தை எல்லாம் அறிக்கைட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய பாவத்தை மன்னித்து கர்த்தர் நினைச்சுப்பாராம், உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். அதனால பார்க்கிற சகோதரியே, ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டு அர்ப்பணிப்போம். அப்போ இந்த அர்ப்பணத்தின் ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமா நிச்சயமாராம் அங்கீகரிப்பார். உங்கள் பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னிப்பார். சங்கீதம் 32:5 சொல்லப்பட்டபடியாமா, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து. இந்த நாளில் உள்ள பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னித்து கர்த்தர் அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் நீதிமானாய் கர்த்தர் உங்களை மாற்றப்படுவார். அல்லது யார் சோதரிக்கிறோம்ப்பா, அந்த கர்த்தர் இதை பார்க்கிற சகோதரனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த கருத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீர் பொருட்படுத்தப்பட முடியாது செபிக்கிறோம். ஆண்டவர் கர்த்தர் ஆயக்காரனை போல நாங்கள் இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா. ஆண்டவர் பலத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்க துணியாதபடிக்கு ஆண்டவரே சோதரிக்கிறோம்ப்பா. எல்லா விதத்திலையும் ஆண்டவரே நாங்கள் மீறி ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம்ப்பா. உங்களுடைய சொத்துக்கு மீறினோம், உங்களுடைய கட்டளைகளுக்கு மீறினோம். ஆண்டவர் கர்த்தாவை நீங்க ஆண்டவர் கர்த்தாவை உங்க விருப்பத்துக்கு மாறா நாங்கள் செஞ்சோம்ப்பா. எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க மன்னித்து ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னித்து ஆண்டவரே கர்த்தாவை மீண்டுமாய் எங்களுக்கு ஒரு கிருபையை தாங்க, எங்களை நீதிமானாய் மாற்றுகிறப்பா. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சகோதரனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அவங்க அறிக்கையிட்டு பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே விடுதலையாக இந்த கிருபை செவியாக ஜெபிக்கிறோம். வழி நடத்தும் இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜீவனிலிருந்து நல்ல பிதாவே.